குட்டி ஸ்டோரி எதுனா நமக்கான ஸ்டோரி தான். அதாவது முயல் கதை கேள்விப்பட்டிருப்போம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். இந்த முயல் வேகமாக முன்னால் போய் ஜெயிச்சு என்ன பண்ணணும், அது படுத்துரும். அப்புறம் ஆமை மெல்ல மெல்ல போய் அதுவும் ஜெயிச்சிடும். அப்போ ரெண்டுமே என்னென்னா முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த முயல் ஆமை அது என்றைக்குமே வெல்லாது. நீங்கள் வந்து டவுன்லைனே நினச்சிக்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் டவுன்லைன்னா நாளைக்கு அப்ளைன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இறங்கிட்டீங்க. வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. பிஸ்னஸ் பண்ண இறங்கிட்டு அப்புறம் நம்ம பிஸ்னஸ் டார்கெட் ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னு வைங்களேன். இப்போ கணவனாக இருந்தால் மனைவி அவங்க சத்தம் போடுவாங்க அப்படின்றீங்க. இப்போ மிஸ்ஸஸாக இருந்தால் என் கணவர் இது பண்ணுவாங்க அப்படின்றீங்க. சரி, கல்யாணமே ஆகலை அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்கணுன்றீங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணம் மாதிரி ஸ்கூல் பிள்ளை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்கூல்லாம் படிக்கலை. ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து சம்பாதிக்கணும், அந்த நோக்கத்தில் செயல்படுங்க. ஒரு சாதாரண சின்ன விஷயம் பேச சொன்னால் கூட பேச மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரில. எப்படி இருந்தீங்கன்னா எப்படி அதான் சூப்பர் ஸ்டார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், உனக்குள்ள சக்தி இருக்குது, அதை உசுப்பிட வழிபாடு இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளே எல்லா ஆற்றலும் இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்தினாதான் நீங்கள் ஒரு நல்ல லீட்ரு ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாயை திறந்து பேசி பர்ச்சேஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும்.